Hello everyone, this is Wireless Communication, Unit 1, Part 11. In today's class, we are going to solve some of the problems related to parameters of mobile multipath channel. In our last video, we have discussed the three important parameters of mobile multipath channel. Using those three parameters, now we are going to solve the problem. Okay, guys, if you are watching my video for the first time, please don't forget to subscribe my channel so that you won't miss any of my upcoming videos. Okay. As I said earlier, there will be a definite question from this topic. Either it may be a problem or it may be a theoretical question. Subdivision 4 marks அந்த மாதிரி சப்டிவிஷனில் கேட்குறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் டாபிக். ஓகே, வாங்க இப்போ நம்ம சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். Calculate the mean excess delay. ஸோ ஃபஸ்ட் வந்து mean excess delay கண்டுபிடிக்கணும். செகண்ட் RMS delay spread for the following power delay profile. Power delay profile நமக்கு graph கொடுத்துட்டாங்க. Estimate the 50% coherence bandwidth. Third coherence bandwidth கேட்டிருக்காங்க. Could this channel be suitable for AMPS or GSM? ஸோ ஃபோர்த் வந்து இப்போது இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பேண்ட்வித்லேருந்து தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஸோ பேண்ட்வித் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் AMPSக்கும் GSக்கும் இது சூட்டபிள் ஆகுமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து மீன் எக்ஸஸ் டிலே எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். மீன் எக்ஸஸ் டிலேக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்? டவ் பார் ஈக்குவல் டு சமேஷன் பி ஆஃப் டவ் கே இன்டு tau k divided by summation p tau k. ஓகே, ஸோ இங்கே பிங்கிறது பவர், ஆல்ரெடி நமக்கு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. டீங்கிறது டைம் டிலே, அதுவும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பவர் வந்து எதில் கொடுத்துருக்காங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபியில் கொடுத்துருக்காங்க. டிபியை நீங்கள் அப்படியே டைரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ண முடியாதுமா. டிபியை வந்து நீங்கள் வாட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஆன்டிலாக் எடுத்து டிபியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வாங்க டிபி ரிமூவ் பண்ணலாம். 0 dB is equal to dB இப்போ ரிமூவ் ஆன்டிலாக் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 10 to the power of 0 divided by 10. அதே மாதிரி மைனஸ் 10 dBன்னா 10 to the power of minus 10 divided by 10. மைனஸ் 20னா 10 to the power of minus 20 divided by 10. ஸோ இந்த மாதிரி டிபி எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வர வேல்யூவை தான் நீங்கள் பவர் வேல்யூக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ 0 dBங்கிறது இப்போ உங்களுக்கு 1 watt ஆகிடுச்சு. மைனஸ் 10 dBங்கிறது உங்களுக்கு 0.1 கிடச்சிருக்கு. மைனஸ் 20 dB வந்து 0.01 கிடச்சிருக்கு. ஓகே, இந்த வேல்யூஸை தான் வந்து நீங்கள் இப்போ இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சமேஷன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பவர் வேல்யூ எழுதிக்குங்க இன்டூ டைம் டிலே. ஓகே, ஸோ இப்போ 0.01 பவருக்கு எவ்வளோ டிலே கிடச்சிது? 0. ஸோ 0.01 இன்டூ 0 ப்ளஸ் அடுத்தது 0.1. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஒன் டைம் டிலே. ஸோ 0.1 இன்டூ 1 ப்ளஸ் அகெயின் 0.1 பவர் தான் 0.1 இன்டூ 2 ப்ளஸ் 1 இன்டூ 5. ஓகே, ஃபஸ்ட்டு பவர் எழுதிட்டு அதுக்கப்புறம் டைம் டிலே டிவைடட் பை கீழே வந்து பவர் மட்டும் தான் நம்ம சமேஷன் பண்ணணும், பி. ஸோ பி வேல்யூஸ் மட்டும் எழுதிக்குங்க, பவர் வேல்யூஸ் மட்டும் எழுதிக்குங்க. 0.01 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 1. ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் கேல்சி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ வந்து 4.35 மைக்ரோ செகண்ட்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு டைம் டிலே வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே யூனிட் வந்து microseconds. Okay, so mean excess delay is equal to 4.35 microseconds. Second, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? RMS delay spread கண்டுபிடிக்கணும். Okay, so RMS delay spreadக்கு we have a formula sigma tau is equal to square root of tau square bar minus tau bar the whole square. ஆல்ரெடி டவ் பார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டவ் பார் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் டவ் ஸ்கொயர் பார்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு டவ் ஸ்கொயர் பார் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸையும் நீங்கள் வந்து மைனஸ் சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு RMS டிலே கிடச்சிடும். ஓகே, டவ் ஸ்கொயர் பார்க்கு வந்து சேம் ஃபார்முலா தாம்மா, ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் தான் மாற்ற போகிறீங்க. சமேஷன் பவர் டவ் கே இன்டூ டவ் கே போடுறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பதிலாக டவ் ஸ்கொயர் கேன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். டிவைடட் பை சமேஷன் பி டவ் கே. ஸோ பவரோட வேல்யூஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்க போது. டவ்வோட வேல்யூ அதாவது டைம் டிலே மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வேல்யூஸ். 0.01 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 இன்ட்டு 1 ஸ்கொயர்
ப்ளஸ் 0.1 இன்ட்டு 2 ஸ்கொயர். டவ் வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் சேம் ஆஸ் சச். ப்ளஸ் 1 இன்ட்டு 5 ஸ்கொயர். ஓகே, கிளியர். டிவைடட் பை சமேஷன் பவர் வேல்யூ மட்டும் நீங்கள் சமேஷன் பண்ணால் போதும், இங்கே ஸ்கொயர் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து எதுவுமே மாற்றமே இல்லை, அதே மாதிரி தான் வரும். 0.01 + 0.1 + 0.1 + 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ டவ் ஸ்கொயர் பார் இஸ் ஈக்குவல் டு 21.07 மைக்ரோ செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா இங்கே நம்ம வந்து டவ் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், ஸோ செகண்ட் வந்து யூனிட்டில் வந்து ஸ்கொயர் போடணும். ஸோ 21.07 மைக்ரோ செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆர்எம்எஸ் டிலே நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிக்மா டவ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 21.07 மைனஸ் டவ் பார் என்ன இருக்குது 4.35 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ 1.37 மைக்ரோ செகண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ மீன் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்எம்எஸ் டிலே ஸ்ப்ரெட் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மீன் ஆர்எம்எஸ் முடிச்சாச்சு, இப்போ 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித்துக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று வந்து 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித், அதாவது 0.5ல் இருக்கிறத தான் நம்ம 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அபோவ் 0.9. ஓகே, ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கொஞ்சம் அந்த நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை போய் ஒரு தடவை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிடும். அதுலேருந்து தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேம்மா, ஸோ இப்போ வாங்க 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித்துக்கு நம்ம செகண்ட் கோஹரன்ஸ் பேண்ட்வித் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். BC is equal to 1 divided by 5 sigma tau. சிக்மா டவ் வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வேல்யூவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 1 divided by 5 into 1.37 மைக்ரோ செகண்ட் இல்லையா? ஸோ மைக்ரோக்கான 10 to the power of -6. ஸோ இதை வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 145.9 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி பேண்ட்வித் வந்து எப்போவும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் சொல்லணும், பாயிண்டில் சொல்ல வேண்டாம். ஸோ 146 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்கும். கோஹரன்ஸ் பேண்ட்வித் 50% கோஹரன்ஸ் பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு 146 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகே, ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஏஎம்பிஎஸ் சிஸ்டம் அண்ட் ஜிஎஸ்எம் சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டமும் வந்து இந்த கோஹரன்ஸ் பேண்ட்வித் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா 146 கிலோ ஹெர்ட்ஸா, இந்த கோஹரன்ஸ் பேண்ட்வித்தில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு ஏஎம்பிஎஸ் சிஸ்டம்னா என்ன, ஜிஎஸ்எம் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். அந்த ரெண்டு சிஸ்டமும் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கோஹரன்ஸ் பேண்ட்வித் நமக்கு வேணுங்கிறது தெரிஞ்சாதான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க கோஹரன்ஸ் பேண்ட்வித் வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ரைட்? ஸோ நமக்கு யூ ஹாவ் டு பைகாட் திஸ் கண்டிஷன்மா. ஏஎம்பிஎஸ்னா அட்வான்ஸ் மொபைல் ஃபோன் சர்வீஸ். அட்வான்ஸ் மொபைல் ஃபோன் சர்வீஸ் வந்து ஈக்குவலைசர் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னா கோஹரன்ஸ் பேண்ட்வித் ஷுட் பி கிரேட்டர் தேன் 30 கிலோஹெர்ட்ஸ். 30 கிலோஹெர்ட்ஸை விட அதிகமாக இருந்தால் தான் ஏஎம்பிஎஸ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஜிஎஸ்எம் சிஸ்டம் வந்து ஈக்குவலைசர் இல்லாமல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு கோஹரன்ஸ் பேண்ட்வித் வந்து 200 கிலோஹெர்ட்ஸை விட கிரேட்டராக இருக்கணும். ஓகே, தீஸ் ஆர் த 2 conditions ஃபார் ஏஎம்பிஎஸ் அண்ட் ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம்னா தெரியும், குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஏஎம்பிஎஸ்னா அட்வான்ஸ் மொபைல் ஃபோன் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கண்டிஷன்ஸையும் இப்போ நமக்கு கிடச்சிருக்க பேண்ட்வித்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போது ஏஎம்பிஎஸ் சிஸ்டமுக்கு கிரேட்டர் தென் 30 கிலோஹெர்ட்ஸ் இருந்தாலே போதும். நமக்கு வந்து 146 கிலோஹெர்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ 146 கிரேட்டர் தென் 30 கிலோஹெர்ட்ஸ். ஸோ இது ஏஎம்பிஎஸ் சிஸ்டமுக்கு சூட்டபிள். நமக்கு கொடுத்துருக்க பவர் டிலே ப்ரொஃபைல் வந்து ஏஎம்பிஎஸ் சிஸ்டமுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஆனால் ஜிஎஸ்எம் சிஸ்டம்க்கு என்ன கண்டிஷன்? ஷுட் பி கிரேட்டர் தென் 200 கிலோஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒன்லி 146 கிலோஹெர்ட்ஸ் தான். இட் இஸ் லெஸ் தென் 200. ஸோ ஜிஎஸ்எம் சிஸ்டமுக்கு இது சூட்டபிள் கிடையாது. ஓகே, கிளியர்? இது தவிர உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சம்ஸ் கேட்கலான்னா, ஒரு பவர் டிலே ப்ரொஃபைல் கொடுத்துட்டு பிட் ரேட் கண்டுபிடிங்க, சிம்பிள் ரேட் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த மாடல் ஒன்று நம்ம பார்த்துடலாம். கிவன் a BPSK modulation is used
what is the maximum bit rate that can be sent through the channel without equalizer? Maximum bit rateனாலும் symbol rateனாலும் ஒன்று தான். ஓகே, சேம். மேக்ஸிமம் பிட் ரேட்டை வந்து பிஎஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிஎஸ். ஸோ டிஎஸ்ங்கிறது டைம் நீங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சாதான் இப்போ நமக்கு பிஎஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, ஃபார் பிபிஎஸ்கே மாடுலேஷன் சிக்மா டவு டிவைடட் பை டிஎஸ் ஷுட் பி கிரேட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1ன்னு ஒரு கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க சிக்மா டவ் வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிக்மா டவ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ப்ரீவியஸ் வேல்யூ 1.37 மைக்ரோ செகண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.37 டிவைடட் பை டிஎஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1. இதிலேருந்து நம்ம டிஎஸ் எடுத்துடலாம் இல்லையா. 1.37 டிவைடட் பை 0.1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஎஸ்ன்னு எடுத்துடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13.37 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஎஸ்ன்னு கிடைக்கும். இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் டு இங்கே எடுத்துக்கலாம். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 13.7 யூனிட் வந்து மைக்ரோ செகண்ட். ஓகே, இப்போ டிஎஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. TS is nothing but symbol duration or symbol time. ஓகேமா. ஸோ இப்போ இந்த symbol duration வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. BS is equal to 1 divided by TS. 1 divided by 13.7 micro into 10 to the power of 6 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ வந்து 0.0729 into 10 to the power of 6ன்னு கிடைக்குமா. இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 72.9 into 10 to the power of 3. 10 to the power of 3 is nothing but கிலோன்னு எழுதலாம். நமக்கு பிட் ரேட்டோட யூனிட் வந்து பிட்ஸ் பர் செகண்ட், பிபிஎஸ்ன்னு டினோட் பண்ணணும். சிம்பிள் ரேட்டோட யூனிட் வந்து பிட்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ இந்த பிஎஸ்ஸுக்கும் பிசிக்கும் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். பிஎஸ் இஸ் நத்திங் பட் பிட் ரேட், பிசி இஸ் நத்திங் பட் கோஹரன்ஸ் பேண்ட்வித். ஓகே, கோஹரன்ஸ் பேண்ட்வித்தோட யூனிட் வந்து ஆல்வேஸ் ஹெர்ட்ஸில் தான் கோஹரன்ஸ் பேண்ட்வித் இருக்கும். பேண்ட்வித்னாலே ஹெர்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, சிம்பிள் ரேட்டுன்னு வந்தாலே அது வந்து பிட்ஸ் பெர் செகண்ட், பிபிஎஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இப்போ நமக்கு பிஎஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 72.9 கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 73 கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட் கிடைக்கும். ஓகேம்மா. ஒரு பவர் டிலே ப்ரொஃபைல்லேருந்து நம்ம இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மீன், ஹவு டு கால்குலேட் த மீன் எக்ஸஸ் டிலே, ஆர்எம்எஸ் டிலே ஸ்ப்ரெட், 50% coherence bandwidth at 50% coherence bandwidth எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பவர் டிலே ப்ரொஃபைல் கொடுத்து அதே வந்து ஏஎம்பிஎஸ் சிஸ்டமுக்கும் ஜிஎஸ்எம் சிஸ்டமுக்கும் இது சப்போர்ட் பண்ணுமான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து சிம்பிள் ரேட், பிட் ரேட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது தவிர வேறு என்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் எக்ஸஸ் டிலே கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூவில் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸஸ் டிலே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க டேக் டவுன் த சம். Calculate the excess delay, maximum excess delay at 10 dB. இப்போ நமக்கு கொடுத்துருக்க பவர் டிலே ப்ரொஃபைலில் 10 dBங்கிற வேல்யூ இல்லை, எல்லாமே நெகட்டிவ், -10 dB, -20 dB அப்படின்னு தான் இருக்குது. பட் -10 dB இருக்கு இல்லையா. ஸோ 10 dB கேட்டிருக்காங்க, பட் நமக்கு -10 dB தான் இருக்குது. ஸோ அந்த -10 dB வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ் தான் வந்து 10 dBயில் இருக்க போகுது. ஸோ இப்போ இங்கே நமக்கு மைனஸில் வேல்யூ வந்ததுன்னா நீங்கள் அதை ப்ளஸில் சொல்லணும், ப்ளஸில் வேல்யூ வந்ததுன்னா நீங்கள் அதை மைனஸில் சொல்லணும். எக்ஸாக்ட் ரிவர்ஸ் தான். மேக்ஸிமம் எக்ஸஸ் டிலே இஸ் ஈக்குவல் டு tau x minus tau naught. Tau x is nothing but the strongest arriving signal. இப்போ 10 dB கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 10 dBயில் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன சிக்னல் வந்து அரைவ் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம tau xன்னு எடுத்துப்போம். Tau naught is the ஃபஸ்ட் அரைவிங் சிக்னல். இந்த 10 dBயில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றதை தான் நீங்கள் வந்து டவு நாட்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வாங்க இதில் இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட் அரைவிங் சிக்னல் டவு நாட் என்ன, 1 தான். இதுதான் வந்து ஃபஸ்ட் அரைவிங் சிக்னல். இந்த பார்க்கு, இந்த டாட்டட் லைனுக்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர சிக்னல் இங்கே இதில் வந்து நீங்கள் 1ன்னு பவர் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா டவ் வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வர்றது வந்து 1, அதில் என்ன டைமில் உங்களுக்கு வருது, 5ல் வருது. ஸோ டவு நாட் இஸ் ஈக்குவல் டு 5 மைக்ரோ செகண்ட்ஸ்.
டவ் எக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அரைவிங் சிக்னல், அதாவது லாஸ்ட் அரைவிங் சிக்னல். இங்கே உங்களுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் ஏதாவது சிக்னல்ஸ் வருதா? இல்லை. அதனால நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸஸ் டிலே இஸ் ஈக்குவல் டு 0 - 5, அதாவது வேல்யூ வந்து -5ன்னு வருது. -10 dBயில் உங்களுக்கு -5. அப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 10 dBயில் தான் வேணும். ஸோ 10 dBனா எக்ஸாக்ட் ரிவர்ஸ் ஒன்று. அப்போ 10 dBயில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் டிலே வரும்? எக்ஸஸ் டிலே at 10 dB is equal to 5 microseconds. ஓகே, கிளியர்? இப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணுங்கள், ஒரு 7 டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பவர் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது இதில் 10 dB இல்லை மீன் எக்ஸஸ் டிலே மேக்ஸிமம் எக்ஸஸ் டிலே கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் அரைவிங் சிக்னல் வந்து டவ் எக்ஸ் 7, இது ஃபஸ்ட் அரைவிங் வந்து டவ் நாட். அப்போ 7 - 5ன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இங்கே நமக்கு லாஸ்ட் அரைவிங் சிக்னல் வந்து இல்லை, அதனால தான் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, கிளியர்? ஸோ ஒரு பவர் டிலே ப்ரொஃபைல்லேருந்து தீஸ் ஆர் த பாசிபிள் கொஸ்டின். மெயினாக வந்து மீன், ஆர்எம்எஸ் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸஸ் டிலே, இது மூணும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேம்மா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆன் திஸ் சம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வேறு ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சாலும் யூ கேன் ஆல்வேஸ் மெயில் மீ டு திஸ் ஐடி. ஓகே, ப்ராப்ளம்ஸ் மட்டும் எப்பவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், டூ வெல்.